अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। सल्लु अलन नबी। நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக பிறக்க செய்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. மக்கத்து கோமானாம் மதீனத்து சீமானாம் எம்பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தின் ஒரு அங்கத்தினராக பிறக்கச் செய்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. மேலும் காமிலான ஷேக்கின் கரத்தை பிடிக்கச் செய்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. தென் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாகூர் சாகுல் ஹமீத் பாதுஷா அவர்களின் வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் பிறப்பே ஒரு அதிசயமாக இருந்தது. அவர்கள் தாய் கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஒரு இரவில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கனவில் கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து உங்கள் வழியில் ஒரு இறைநேசர் பிறப்பார் என்று கூறி சென்று விடுகிறார்கள். எஜமானுடைய தாயும் தந்தையும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எஜமான் ஹிஜ்ரி 910 ஆண்டு ஜமாத்துல் ஆஹிர் பிறை 10 அன்று பிறக்கிறார்கள். எஜமான் 8 வயதிலே குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்தவராக இருந்தார்கள். இஸ்லாத்தின் மீது மிகவும் ஆர்வமுடையவராக இருந்தார்கள். சரியாக 18 வயதில் ஆன்மீக கல்வியை கற்பதற்காக குவாலியர் என்ற ஊரிற்கு சென்று அங்கே தனிமையில் திக்ர்கள் செய்து வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அஸ்ரீர் மூலம் இவர்கள்தான் உன்னுடைய ஷேக், இவரிடம் சென்று கல்வியை கற்றுக்கொள் என்று அஸ்ரீர் வருகிறது. அதேபோல் எஜமானுடைய குருவுக்கும் அஸ்ரீர் வருகிறது. இவர்கள் உன்னுடைய மாணவர் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள், நீங்கள் அவரை வரவேறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எஜமான் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கிறார்கள். எஜமானுடைய மாணவர் சாகுல் ஹமீத் பாதுஷா அவர்கள் வருகிறார்கள். சாகுல் ஹமீத் பாதுஷா அவர்கள் அவர்களுடைய எஜமானை பார்த்ததும் ஓடோடி வந்து அவர்கள் காலை பிடித்து முத்தமிடுகிறார்கள். நண்பர்களே, எஜமான் அவர்களிடம் 10 வருடம் கல்வியை எஜமானவரிடம் 10 வருடம் அவர்களிடம் அமர்ந்து கல்வியை கற்கின்றார்கள். 10 வருடத்திற்கு பிறகு எஜமானிடத்தில் வந்து நான் என் பெற்றோர்களை பார்க்க செல்லலாமா என்று கேட்டார்கள். அவர்கள் சந்தோஷமாக செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து படித்து கொண்டே செல்லுங்கள் என்று கூறி அனுப்பியிருக்கிறார். நீங்கள் செல்லும் வழியில் 400 கொள்ளையர்கள் இருப்பார்கள். அவர்களை நான் என் துவா பரக்கத்தில் என்னுடைய முரீதாக ஆக்கிவிட்டேன். நீங்கள் அவர்களை உங்களுடைய முரீதாக ஆக்கி கூட்டிச் செல்லுங்கள் என்று எஜமானுடைய குரு கூறி அனுப்புகிறார்கள். எஜமான் வர செய்தியை கேட்ட எஜமானுடைய தாயார் வீட்டு எஜமானுக்கு திருமண ஏற்பாடு செய்திருந்தார்கள். பேசுவோம் சரி. எஜமானிற்கு திருமண ஏற்பாடு செய்திருந்தார்கள். எஜமான் வீட்டிற்கு வருகை தருகிறார்கள். என்ன அவங்க அம்மா எஜமானுடைய தாயாரிடம் சென்று என்ன வீடு அலங்காரமாக இருக்குது, என்ன நிகழ்ச்சி என்று கேட்டபோது எஜமானுடைய தாயார் கூறுகிறார்கள், உனக்கு திருமணம் என்று கூறியவுடன் எஜமான் மிகவும் கோபமடைந்து எனக்கா திருமணம் என்று கத்தி அங்கே போற்று அந்த வீட்டில் இருந்த பந்தலை திரும்பி பார்க்கிறார்கள்.
பந்தல் எரிந்து விட்டது நண்பர்களே. இதே போன்ற எஜமானுடைய சம்பவங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.